The third question, Vani, her father and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus one third of her father's age plus one fourth of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? They take Vani's age X, father age Y, grandfather age Z. The first sentence, Vani, father, grandfather, average age. Average age equal to the 53 is given. அப்போ ஆவரேஜ் ஏஜுங்கும் போது இது மூணையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் டிவைட் பை 3 அப்படின்னு எழுதுவோம். ஈக்குவல் டு எவ்வளோ தந்திருக்காங்கன்னா 53 அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த 3 கொண்டு இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 53 இன்ட்டு 3. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 159. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், அடுத்த சென்டென்ஸு 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ். கிராண்ட் ஃபாதர் ஏஜ் ப்ளஸ் ஒன் தேர்ட் ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ். Father's age plus the 1/4 of Vani's age equal to 65 அப்படின்னு தந்திருக்காங்க. இதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ். இப்போ கிராண்ட் ஃபாதர்ங்கிறது இஜெட், அப்போது 1/2 இஜெட்னு எழுதுவோம். 1/3 அப்படின்னா 1/3ன்னு அர்த்தம். ஃபாதர்ஸ் ஏஜ்ங்கிறது ஒய். அடுத்தது 1/4 அப்படின்னா 1/4 அப்படின்னு மீனிங். வாணி ஏஜுங்கிறது எக்ஸு ஈக்குவல் டு த 65. இதை எக்ஸு ஒய் இஜெட் அந்த ஃபார்மேஷன் எழுதணும்னா 1/4 எக்ஸு 1/3 ஒய் 1/2 இஜெட் ஈக்குவல் டு 65. இப்போ நம்ம இது என்ன செய்கிறோம்னா எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா 12 வரும். இதுக்கு வந்து எல்சிஎம் ஈக்குவல் டு த 12. அப்போ 12ங்கிறது கீழே வச்சுக்கலாம். அப்போ 4 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். அப்போது 3x 3 வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். 2 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். அப்போது 6z ஈக்குவல் டு 65. நெக்ஸ்ட் இந்த 12 கொண்டு வந்து ரைட் சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 3x ப்ளஸ் 4y plus 6z equal to 65 into 12. அப்போ இது 12ஆல் மல்டி பண்ணும்போது 3x plus 4y plus 6z equal to இதை மல்டி பண்ணோம்னா 780 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அடுத்த சென்டென்ஸ் வந்துருக்காங்க தேர்ட் ஈக்குவேஷனுக்கு. the 4 years ago Vani's grandfather was 4 times as old as Vani அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அதாவது 4 years ago Vani's grandfather was 4 times old as Vani அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 times ago அப்படிங்கும்போது 4 இயர் வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ கிராண்ட் ஃபாதர் ஏஜ்லேருந்து 4 மைனஸ் பண்ணணும். கிராண்ட் ஃபாதருங்கிற ஏஜ் வந்து இஜெட்டு, அப்போ இஜெட் -4. அப்போ 4 டைம்ஸ் வாணி ஏஜ், 4 டைம்ஸ் ஆஃப் வாணிஸ் ஏஜ். வாணிஸ் ஏஜும் 4 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 4 இயர்ஸ் லெஸ்ஸாக தான் இருக்கும். அப்போது 4 × x - 4 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது இஜெட் -4 ஈக்குவல் டு 4x - 16. இப்போ வேரியபிளில் ஒரு சைடாக வச்சுக்கலாம்.
அப்போது 4x மைனஸ் இஜெட் நம்பரில் ஒரு சைடாக கொண்டு வந்தோம்னா 16 மைனஸ் 4. அடுத்தது 4x மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு த 12 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து தேர்டு ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுவோம். அப்போது கம்பேரிங் 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 159. செகண்ட் ஈக்குவேஷன் 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. இப்போ ஒய்யை எலிமினேட் பண்ண போகிறேன். இப்போ ஒய்யை எலிமினேட் பண்ணால் ஒய்யை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 1y, இங்கே பார்த்தீங்கன்னா 4y. அப்போது இங்கே 4yன்னு வந்தால் தான் நமக்கு ஈக்குவல் வேல்யூவாக நமக்கு வரும். இங்கேயும் 4y, இப்போ இங்கேயும் 4y வந்தால் தான் எலிமினேட் பண்ண முடியும், ஒய்யை எலிமினேட் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டி பண்ணுறோம். அடுத்தது சைன் பார்க்குறோம். இங்கே ப்ளஸ் சைனு, இது செகண்ட் ஈக்குவேஷனு, இங்கே வந்து ஒய் வந்து ப்ளஸ் சைன். அப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ மைனஸ் பண்ணி போடணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன 4ஆல் மல்டி பண்ணுறோம். மல்டி பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டி பண்ணுறோம். அப்போ 1 × 4 மைனஸ் 2 அப்படின்னு எழுதுறோம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 4ஆல் மல்டி பண்ணால் 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 636 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறது 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. மைனஸ் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இது ப்ளஸ்ஸு அதனால் மைனஸ், இது ப்ளஸ்ஸு அப்போ மைனஸ், இது ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ். அப்போ 4y கேன்சல். அப்போ இந்த இடத்துல எக்ஸு மைனஸ் 2z ஈக்குவல் டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் 144. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போது கம்பேரிங் தேர்டு ஈக்குவேஷன் அண்டு ஃபோர்த்து ஈக்குவேஷன், இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4x மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 12. அப்போது இந்த ஃபோர்த்து ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 144. அப்போ இங்கே 2z, இஜெட் வந்து எலிமினேட் பண்ணணும். இங்கே 2zனுக்கு இங்கே மைனஸ் 2zனுக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இஜெட்னு வருது. அப்போ இதை வந்து 2ஆல் மல்டி பண்ணலாம். 2ஆல் மல்டி பண்ணால் இங்கேயும் 2z கிடைக்கும். அப்போது சைன் பார்க்கலாம், இங்கே மைனஸ் சைனு இஜெட்டுக்கு, இங்கே மைனஸ் சைன். அப்போது ரெண்டு மைனஸ் சைனாக சேம் சைனாக இருந்தால் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணி போடணும். அப்போது தேர்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளை 2 மைனஸ் த ஃபோர்த்து ஈக்குவேஷன் எழுதுகிறோம். தேர்ட் ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டி பண்ணால் 8x மைனஸ் 2x ஈக்குவல் டு 24. அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன் எக்ஸு மைனஸ் 2z, எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 144. இப்போ மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இது மைனஸ் அதனால் ப்ளஸ்ஸு, இதை மைனஸாக இருக்கனால ப்ளஸ், சைன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2z கேன்சல். 8xலேருந்து 1x போச்சுன்னா 7x ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 168. அப்போது x ஈக்குவல் டு 168 டிவைட் பை 7. அப்போ இந்த இடத்துல 24. அப்போ x ஈக்குவல் டு 24 அப்படின்னு கிடைக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ எடுத்து நம்ம என்ன செய்யலாம், தேர்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இஜெட்டோட வேல்யூ கிடச்சிடும். அப்போது எக்ஸு ஈக்குவல் டு 24. இந்த சப்ஸ்டியூட் இன் தேர்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணும்போது தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸில் 24 போடுவோம். இப்போ 4 × 24 மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 12. அப்போ 4 × 24 அப்படின்னு போட்டால் 96 மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 12. அடுத்தது மைனஸ் இஜெட் ஈக்குவல் 12 மைனஸ் 96 அப்படின்னு வரும். அப்போது மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 84. இப்போ மைனஸ் கேன்சல். அப்போது இஜெட் ஈக்குவல் டு 84. அப்போ இஜெட்டோட வேல்யூ 84 கிடைக்குது. அப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும், இஜெட்டோட வேல்யூ தெரியும். ரெண்டு எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 24. அப்போ இஜெட் ஈக்குவல் டு 84. த சப்ஸ்டியூட் இன் த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்.
ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 159. இப்போது எக்ஸ் பிளேஸில் நம்ம 24, ஒய் தெரியாது, இஜெட்டுங்கிறது 84 ஈக்குவல் டு 159 அப்படின்னு எழுதிக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 108 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 159. அப்போது ஒய் ஈக்குவல் டு 159 மைனஸ் 108 அப்படின்னு போட்டோம் நமக்கு 51 அப்படின்னு கிடைக்குது. அப்போது ஒய் உடைய வேல்யூ 51, ஒய்யோட வேல்யூ 51. இப்போ வாணி ஏஜ் அது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஈக்குவல் டு த 21 years. ஃபாதர் ஏஜ் அது ஒய்ன்னு எடுத்துருக்கோம் ஈக்குவல் டு த 51 years. அடுத்தது கிராண்ட்ஃபாதர் ஏஜ் அதை இஜெட்டுன்னு எடுத்துக்கோம் ஈக்குவல் டு 84 years. Fourth question, the sum of the digit of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. If the hundreds digit plus twice the tens digit is equal to the unit digits, then find the original 3-digit number. For 3-digit number, the 3-digit number என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இஜெட் இதான் நமக்கு 3-digit நம்பர். இப்போ சம் ஆஃப் த டிஜிட் இஸ் 11 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இப்போ சம் ஆஃப் த டிஜிட் அப்படிங்கும்போது டிஜிட் வேல்யூ தான் இது எல்லாமே. சம் ஆஃப் த டிஜிட்டும் போது எக்ஸு ஒய் இஜெட் அந்த சம் ஆஃப் த டிஜிட். அப்போது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லிடலாம். சம் ஆஃப் த டிஜிட் போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 11. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number, 5 times the ஃபார்மர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு அப்படிங்கும்போது த டிஜிட்ஸ் வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகுது. அதாவது இஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 100 ஆயிரும், இது 10y, இதே நேரம் யூனிட் பிளேஸில் வந்துடும். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் 100 இஜெட்டு, இதே நேரம் 100 இஜெட் ப்ளஸ்ஸு 10y ப்ளஸ்ஸு இது என்ன ஆயிரும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் பிளேஸில் மாறிடும், எக்ஸ்ன்னு ஆயிடும். அப்போ இங்கே எழுதும்போது 100 இஜெட்டு ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 46 மோர் தென் அப்படின்னா 46 ப்ளஸ்ன்னு அர்த்தம். 5 டைம்ஸ் அப்படின்னா 5 இன்ட்டு ஃபார்மர் நம்பர் அப்படின்னா முன்னாடி தந்திருக்கு இந்த நம்பர். அப்போது 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இஜெட். இப்போது இதை சிம்பிளை பண்ணி எழுதும்போது 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 46 ப்ளஸ் இதை 5 உள்ள மல்டி பண்ணால் 500x ப்ளஸ் 50y ப்ளஸ்ஸு 5z. இப்போ வேரியபிளில் ஒரு சைடாகவும் நம்பரில் ஒரு சைடாகவும் வச்சுக்கிறேன். அப்போ வேரியபிள் எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு வந்துடுறேன், இந்த நம்பரை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500x ப்ளஸ்ஸு 50y ப்ளஸ்ஸு 5z மைனஸு 100z மைனஸ் 10y மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் 46. இப்போ 500xலேருந்து ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணினா 499x. 50yலேருந்து 10y மைனஸ் பண்ணால் 40y. அப்போ ப்ளஸ்ஸு 40y. 5z மைனஸ் 100z அப்படின்னு போடும்போது மைனஸ் 95z ஈக்குவல் டு மைனஸ் 46. இது செகண்ட் கொஸ்டின். இது வந்து செகண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மூணாவதாக ஒரு சென்டென்ஸ் தந்திருக்காங்க கொஸ்டினில். த 100 digit plus 2 into twice the 10th digit அப்படின்னு சொல்லிக்கலாம்.
twice the 10 digit, twice the 10 digit equal to unit digit அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போது 100 டிஜிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, 10th டிஜிட்டுங்கிறது ஒய், அப்போ முன்னாடி 2க்குனால 2y, யூனிட் டிஜிட்டுங்கிறது நம்மளுக்கு இஜெட். இதை இஜெட் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 2y மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இப்போ இஜெட் வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே இஜெட்டை பார்த்தீங்கன்னா இங்கே இஜெட்னுக்கு இங்கே மைனஸ் இஜெட்னுக்கு, அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் சைன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இஜெட்டோட சைன் இங்கே ப்ளஸ், இங்கே இஜெட்டோட சைனு மைனஸ். அப்போது டிஃப்ரெண்ட் சைன் ஆகிறதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணும்போது இஜெட் வந்து எலிமினேட் ஆகிடும். அப்போது இங்கே எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ்ஸு த தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 11. தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ்ஸு 2y மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இஜெட் வந்து எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போது இங்கே 2x ப்ளஸ்ஸு 3y ஈக்குவல் டு 11. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுலேயும் பார்க்கும்போது இஜெட்டு தான் நான் எலிமினேட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே 1 இஜெட்னுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 95 இஜெட்னுக்கு. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 95 மல்டி பண்ணணும். அடுத்த சைன் பாருங்கள், இஜெட்டோட சைன் இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். அப்போ டிஃப்ரெண்ட் சைன் ஆகிறனால அப்படியே ஆட் பண்ணிட்டா போதும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 95 மல்டி பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் 95 மைனஸ் த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 95 மல்டி பண்ணால் 95x ப்ளஸ்ஸு 95y ப்ளஸ்ஸு 95z ஈக்குவல் டு 1045 அப்படின்னு இருக்குது. அடுத்தது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 499x ப்ளஸ்ஸு 40y மைனஸ் 95z ஈக்குவல் டு மைனஸ் 46. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இஜெட் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 594xன்னு கிடைக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ்ஸு 135y அப்படின்னு கிடைக்கும். இது டிஃப்ரென்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 999 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன், அப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது இந்த ஒய்யை வந்து எலிமினேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒய்யை எலிமினேட் பண்ணுறதுனா அப்போ ரெண்டு ஒய் வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக வரணும். அப்போ அதை எலிமினேட் பண்ண முடியும். அப்போ இதை ஃபோர்த் ஈக்குவேஷனாக 45 மல்டி பண்ணலாம். 45 மல்டி பண்ணால் 3 × 45 போடும்போது 135 கிடைக்கும். அப்போ சைன் பார்க்குறோம், இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ சேம் சைனாக இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபோர்த்து ஈக்குவேஷன் மல்டிபிள் 45, அடுத்தது மைனஸ் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனை 45 மல்டி பண்ணால் the 90x ப்ளஸ்ஸு 135y ஈக்குவல் டு 495 வரும். அப்போது இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறோம். 594x ப்ளஸ்ஸு 135y ஈக்குவல் டு 999. இப்போ மைனஸ் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இது ப்ளஸ்ஸுங்கிறதுனால மைனஸ்ஸு. அப்போ டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா மைனஸ் 504x இது கேன்சல் ஈக்குவல் டு, இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸு 504 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதில் பார்த்தா மைனஸு கேன்சல். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 504 டிவைட் பை 504 அப்படின்னு போகும்போது 1ன்னு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1ங்கிறத நம்ம எடுத்து இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். x equal to 1 the substitute in the fourth equation. fourth equation substitute பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல fourth equation என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. இப்போ எக்ஸ் ப்ளஸில் 1ன்னு போகிறோம். 2 × 1 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. அப்போது 3y ஈக்குவல் டு 11. இந்த 2 ரைட்டில் வந்தால் -2ன்னு வரும். அப்போது 3y ஈக்குவல் டு 11 - 2 போடும்போது 9. அப்போது y ஈக்குவல் டு 9/3.
இப்போது ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3. எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 3. த சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 11. இதில் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போது எக்ஸ் ப்ளஸில் 1, ஒய் ப்ளஸில் 3, இஜெட் ஈக்குவல் டு 11. இப்போது 4 ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 11. அப்போது இஜெட் ஈக்குவல் டு 11 மைனஸ் 4. அப்போது இஜெட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்ன கேட்டிருக்கான், இந்த நம்பர் 3 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 டிஜிட் நம்பர், அப்போது 3 டிஜிட் நம்பர் ஈஸ் என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துருக்கணுமோ 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இஜெட் அப்படிங்கிறத 3 டிஜிட் நம்பராக எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸில் 1 போடுவோம். எக்ஸ் ப்ளஸில் 1, ஒய் எவ்வளோ கண்டுபிடிச்சா 3. அப்போ ஒய் ப்ளஸில் 3, இஜெட்டுங்கிறது 7. அப்போது 100 ப்ளஸ்ஸு இந்த 30 ப்ளஸ்ஸு 7. அப்போது 137. அப்போது 3 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137. Fifth sum, there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is rupees 105. When first two shards are interchanged in their numbers, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each shard. இப்போ 5 ரூபி வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 ரூபி ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 20 ரூபிங்கிறது இஜெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான், இந்த 12 பீசஸ் சொல்லியிருக்கான். டோட்டல் பீசஸ் ஆர் 12 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ டோட்டல் பீசஸ்ங்கும்போது பீசஸ் இது, அப்போது இது நம்பர் ஆஃப் பீசஸ்ஸு, இது பீசஸும் போடும்போது இது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு இஜெட் ஈக்குவல் டு 12. இது 1ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கரன்சி வேல்யூ தந்திருக்காங்க. அப்போது கரன்சி வேல்யூ எவ்வளோ தந்திருக்குன்னா 105 அப்படின்னு சொல்லியிருக்கான். ரூபீஸ் 105 அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போ கரன்சி வேல்யூ என்னது 5 × x கரன்சி வேல்யூ 5 × x ப்ளஸ் 10 × y 10y 20 × z 20 z. இது வேல்யூ வந்து 105. இது வந்து செகண்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு அப்படிங்கிறோம். பட் வென் ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு, ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு, the value increased by 20. The value increased by rupees 20 அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5xங்கிறது ஃபஸ்ட் ஷார்ட்டு, 10yங்கிறது செகண்ட் ஷார்ட். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 10 மேலே போயிடும், 5 கீழே எடுத்துக்குவோம். அப்போ 10x ப்ளஸ் 5y. அப்போது இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். அப்போ தேர்டில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை, அது தேர்டு அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு த வேல்யூ இன்க்ரீஸ்டு பை rupees 20ங்கிறான். அப்போ ஏற்கனவே இந்த வேல்யூ ஒரு 105. அப்போது ஏற்கனவே இந்த வேல்யூ 105, அது கூட ஒரு 20 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஆட் பண்ணால் 125. இதை எழுதும்போது 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இது வந்து தேர்டு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் இந்த இடத்துல செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செகண்டு. இப்போ இஜெட் வந்து எலிமினேட் பண்ணுறேன். இஜெட் எலிமினேட் பண்ணணும்னா ரெண்டு ஈக்குவல் வேல்யூவாக வரணும். அப்போ 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 20 இஜெட்டும் கிடைக்கும். அடுத்தது இதுவும் ப்ளஸ் சைனு, இதுவும் ப்ளஸ் சைன். அப்போ சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 20. அடுத்தது மைனஸ் த செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 20x ப்ளஸ் 20y
ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 240 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் செகண்டு, அப்போது 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. இதை மைனஸ் பண்ணும்போது சைன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ளஸ்ஸாக மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இது ப்ளஸ்ஸு அதனால் மைனஸ், இது ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ். அப்போது இந்த தேர்டு டேர்ம் வந்து கேன்சல். இங்கே பார்த்தீங்கன்னா 15x ப்ளஸ்ஸு 10y ஈக்குவல் டு இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 135. அப்போது 135 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது வந்து ஃபோர்த்து ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனு தேர்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 20z, தேர்ட் ஈக்குவேஷன் இங்கே 20z. அப்போது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 3 - 4 போடும்போது இந்த z ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது தேர்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. தேர்ட் ஈக்குவேஷன் 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125. இப்போ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். இப்போ 20z கேன்சல். அப்போ இங்கே என்ன வரும்னா மைனஸு 5x, அப்போது ப்ளஸ்ஸு 5y. அடுத்தது இங்கே டிஃப்ரென்ஸு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸு 20 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், -5 டிவைட் பண்ணிடலாம். டிவைடட் பை -5. அப்போது -5 டிவைட் பண்ணால் இப்போ எக்ஸு மைனஸ் ஒய் நேரம், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கிது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஒய்யை மட்டும் ஒய் டேர்ம் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 10y இருக்குது, இங்கே -y இருக்குது. அப்போது இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 10ஆல் மல்டி பண்ணால் இங்கேயே 10y நேரம். சைன் வந்து டிஃப்ரென்ஸ் என்னாக்கனால ப்ளஸ் பண்ணிட்டா போதும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் ப்ளஸ்ஸு அப்போது ஃபிஃப்த்து ஈக்குவேஷன் இன்ட்டு 10 அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ ஃபோர்த்து ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா 15x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 135. அடுத்தது ஃபிஃப்த்து ஈக்குவேஷனை 10ஆல் மல்டி பண்ணுறோம். 10ஆல் மல்டி பண்ணால் இங்கே 10x மைனஸ் 10y ஈக்குவல் டு 40. இப்போது ரெண்டை ஆட் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் y வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது இங்கே 25x ஈக்குவல் டு இந்த 135 ப்ளஸ்ஸு 40 அப்படின்னு வருது. 40 அப்படின்னு போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 175 அப்படிங்கிற நமக்கு கிடைக்குது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 175 டிவைட் பை த 25 வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 7. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 இந்த சப்ஸ்டியூட் இந்த ஃபிஃப்த்து ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறதில் போடும்போது 7 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 மைனஸு 7 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு த -3. அப்போ மைனஸ் கேன்சல், த ஒய் ஈக்குவல் டு 3. இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூவும் தெரியும். இது ரெண்டையும் எடுத்து த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது இஜெட்டோட வேல்யூ கிடச்சிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 ஒய் ஈக்குவல் டு 3 த சப்ஸ்டியூட் இன் த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 12 இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 3 ப்ளஸ் இஜெட்டு ஈக்குவல் டு 12. அப்போது இந்த இடத்துல 10 ப்ளஸ்ஸு இஜெட்டு ஈக்குவல் டு 12. அப்போது இஜெட்டு ஈக்குவல் டு 12 மைனஸ் 10. அப்போது இஜெட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இஜெட்டோட வேல்யூ நம்மளுக்கு 2. இப்போ நம்பர் ஆஃப் 5 ரூபி equal to 7. The number of 10 rupees, the 10 rupee coin வந்து equal to 3. The number of 20 rupee, the 20 rupee currency வந்து நமக்கு 2.